வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர். நாங்கள் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான எபிசோடாக இருக்கும். ஏன்னா உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தால் என்ன மாதிரியாக ரியாக்ட் பண்ணணும், என்ன மாதிரியான ஒரு ஹெல்ப் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்ல போகிறாங்க டாக்டர். அண்ட் அது மட்டும் இல்லை, டீனேஜர்ஸ் உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் எப்படி மேனேஜ் பண்ணலான்றதை பற்றிலாம் பேச போகிறாங்க. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் திருமதி லக்ஷ்மி டி ராஜன் அவர்கள் இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். ஸோ டாக்டர், டு ஸ்டார்ட் அப் ஆர் செகண்ட் எபிசோட், ஸோ சில்ட்ரன்ஸ்க்கும் ஸ்ட்ரெஸ் வரும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது எனி ஏஜ் பீப்புளுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது கண்டிப்பாக. ஆனால் சில்ட்ரன்ஸ் அவங்க ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்றது அட் டைம்ஸ் அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. மேபி அவங்க பேரண்ட்ஸ் பார்த்து ஓகே நம்ம குழந்தை கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி அவங்க ஸ்ட்ரெஸ் அவங்க எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அண்ட் பேரண்ட்ஸ் எப்படி அதை ரெக்கக்னைஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு ஸ்ட்ரெஸ் ஃபார் அ சைல்டு அப்படின்னா, ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் ஒரு குழந்தை 3 வயசு வரைக்கும் அம்மா அப்பாவோட வீட்லேயே இருக்குது. அதை தூக்கி கொண்டு போய் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறோம் இல்லையா, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு ஸ்ட்ரெஸ் டு த சைல்டு. ஒரு பழக்கமில்லாத ஒரு சூழ்நிலையில் பழக்கப்படாத மனிதர்களுக்கு நடுவில் அந்த குழந்தைய போயிட்டு நம்ம தள்ளுறோம். தட் இஸ் ஹிஸ் ஆர் ஹர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டு ஸ்ட்ரெஸ். தென் ஹீ கெட்ஸ் அக்கஸ்டம் டு தட் சிச்சுவேஷன். ஒரு வாரம் அழும், 10 நாள் அழும், 15 நாள் அழும். அதுக்கப்புறம் சரி வேறு வழி கிடையாது, இங்கே தான் கொண்டு வந்து விடுவாங்க, இங்கே தான் நம்ம படிக்கணும், மத்தியானம்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ இட் கெட்ஸ் அக்கஸ்டம் டு தட். அது வரைக்கும் அது ஃபைட் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேஜில். ஸோ தென் இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். பட் ஸ்ட்ரெஸ் அக்யூமுலேட் ஆயிடுச்சு. இனிஷியலாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்போஷர் ஆகி அது அக்யூமுலேட் ஆகிடுது. செகண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எழுதுறது, பென்சிலை பிடிச்சி எழுதணும். இனிஷியலாக ஸ்கிரிப்ளிங் இருக்கிற வரைக்கும் ஃபைன். எப்போ கர்வ்டு லைன், ஸ்ட்ரெயிட் லைன் இதெல்லாம் போடணும்னு வந்துருச்சோ தென் அகெயின் இட் இஸ் எ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் ஃபார் த சைல்டு. நமக்கு ரொம்ப ஈஸியாக தோணும், ஒரு இன்வெர்டட் கர்வும் இதுவும் போடுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக தோணும். பட் அந்த கெட் இன் டு த ஷூ ஆஃப் த 3.5 year old சைல்டு, அது ரொம்ப பெரிய ஈவெண்ட் அந்த குழந்தைக்கு, அது பிடிச்சி எழுதுறது அப்படிங்கிறது. ஸோ அகெயின் இட் இஸ் எ ஸ்ட்ரெஸ். ஸோ குழந்தைகளை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பாதிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டீனேஜ் ஸ்ட்ரெஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி சில்ட்ரன்ஸ் ஸ்ட்ரெஸ். ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா டீனேஜர்ஸோட அந்த ஏஜ் குரூப் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க மேம். அது எதனால் அந்த மாதிரியான ஒரு 13 to 19 years teenage adolescent periodல they are at the highest period of growth. ஸோ வாழ்க்கையினுடைய மற்ற எந்த காலகட்டத்திலையும் இல்லாத அளவுக்கு அவங்களுடைய பிரெயினோட வளர்ச்சி அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பிரெயின் வளர்ச்சியோடு சேர்ந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் க்ரோத், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் டெவலப்மெண்ட், பாய் ஆகட்டும் கேர்ள் ஆகட்டும் அதெல்லாம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த பிரெயினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தே க்யூரியஸ், புதுசான விஷயங்களில் ஈடுபடுத்திக்கணும் தன்னை. அது வரைக்கும் இல்லாத ஒரு புது விஷயங்கள். ஒரு 11 வயசு 12 வயசு வரைக்கும் அந்த பையன் சைக்கிள் விடுறது வித்தியாசமாக இருக்கும். அது 13 வயசு ஆக போகிறது அப்படிங்கும்போதே கையை விட்டுட்டு ஓட்டலாமா, ஒரு கை விட்டு ஓட்டலாமா, 2 கை விட்டு ஓட்டலாமா, மற்றவங்க முன்னால் நம்ம 2 கை விட்டு ஓட்டினா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை சேரப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு புதுசாக ஒரு விஷயங்களை க்யூரியஸாக இன்க்விசிட்டி நேச்சர், அது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த அடலசன்ட் சைல்டு பிகாஸ் ஆஃப் த பிரெயின் டெவலப்மெண்ட். அப்போ 13 to 19 yearsல தான் பிரெயின் இஸ் அட் இட்ஸ் ஃபுல் ஸ்விங் ஆஃப் க்ரோத். ஸோ கிளம்ஸியாக இருப்பான் பையன், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அப்புறம் பொதுவாக டீனேஜ் பசங்களை வச்சுருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கொடுக்குற கம்ப்ளைண்ட் என்னென்னா, தன்னோட ரூமை ஒரு டிசிப்ளின்டாக அரேஞ்ச் பண்ணிக்க மாட்டேங்கிறான், ஆர்கனைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக். ஹீ கேனாட் டூ தட். அவனால் ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ வி ஹாவ் டு ஹெல்ப் ஹிம் இன் தட். இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும் வைக்கணும்னு சொன்னோன்னா ஷுவர்லி ஹி வில் அக்செப்ட் இட். அவன் புரிஞ்சுப்பான், செய்வான். த திங் இஸ், எதிர்த்து பேசக்கூடிய அந்த தன்மை. நானும் ஒரு பாய், he is neither a boy now nor a grown up adult nor a child.
இப்போ he is very much in a confused state during the adolescent period. ஏன்னாக்க சில இடங்கள்ல நம்ம சொல்லுவோம், நீ பெரிய பையன் ஆயிட்டா இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்போம். ஸோ ஒரு அதே பையனை இன்னொரு சுச்சுவேஷன்ல சொல்லுவோம், நீ குழந்தடா உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிமோ. ஸோ நவ் ஹீ இஸ் கெட்டிங் இன் டு கன்ஃபியூஷன். அங்கே என்ன பெரிய பையன் ஆயிட்டேன்னு சொன்னாரு அப்பா, இங்கே என்ன குழந்தைன்னு சொல்றாரு. நான் இப்போ குழந்தையா பெரிய பையனா? கன்ஃபியூஸ்ட் ஆகிடுறான். ஸோ கன்ஃபியூஸ்ட் ஆகும்போது அவனுக்கு அந்த ஒரு இரிட்டேஷன் லெவல் அதிகமாகுது, கிளம்சினஸ்ஸாக இருக்கிறது, எதிர்த்து பேசுறது. நான் முந்தியெல்லாம் என் பையன் என்ன சொன்னாலும் நான் கேட்பான், இப்போ எதுவுமே கேட்கறதில்ல. நான் சொன்னேன் என்னையே எதிர்த்து பேசுகிறான். எஸ், ஹீ வில் டூ தட் பிகாஸ் தட் இஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக். ஸோ ஆனால் அவங்களுக்கு அதை நம்ம எடுத்து சொன்னோன்னா அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை எந்த டைப்பான அடலசண்டாக இருந்தாலும் இருக்கும், நம்ம சொல்லக்கூடிய விதம். அது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மாடுன்னு சொல்லாத பசுன்னு சொல்லு அப்படிம்பாங்க. அதாவது நம்ம கோபமாக பேசினோன்னா, நம்ம ஒரு வார்த்தை கோபமாக பேசினோன்னா அவன் நம்மக்கிட்ட 10 வார்த்தை கோபமாக பேசுவான். அம்மாவாக இருந்தால் எதிர்த்து பேசுவான், அப்பாவாக இருந்தால் சாமானை தூக்கி போட்டு அந்த கோவத்தை வெளிக்காட்டிட்டு போவான் ஒரு அடலசென்ட் பாய். ஸோ அதெல்லாம் அவனுடைய கேரக்டரிஸ்டிக். இது எல்லாமே அவனுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் தான். ஏன்னா அவனோட அந்த டைப் ஆஃப், as I said earlier, டீனேஜில் வந்து பிரெயின் வளர்கிற மாதிரி அவனோட செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் டெவலப் ஆகுதுன்றதுனால, அண்ட் டியூ டு த எக்ஸ்போஷர் டுடே, நெட் இருக்குது, எல்லா விதமான எக்ஸ்போஷரும் இருக்குன்றதுனால, அண்ட் பிரெயின் இஸ் இன் இன்க்விசிட்டிவ் நேச்சர். ஸோ அவன்கிட்ட எப்போதுமே நம்ம ஒரு செக் வச்சுக்கிறது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து எப்போதுமே நல்லது. அட் த சேம் டைம் எந்த ஒரு விஷயத்தை வந்து அடலசன்ட் கிட்டேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ, he will have the curious, ஏன் நம்ம கிட்டேருந்து இதை பார்க்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க, பார்த்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து அவங்க கிட்ட டெவலப் ஆகும். ஸோ இட்ஸ் பெட்டர் talk to your adolescent child. There is nothing wrong in talking to an adolescent child regarding ஒரு பொண்ணை ஏன்னா ஒரு adolescent பாய்க்கு வந்து அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் செக்ஸ்.